ஹலோ மக்களே, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு பிக் டாபிக்னே சொல்லலாம். அதாவது நம்ம உதயநிதி அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆக போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸாக வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான முடிவுகள் எடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு இதுக்கு இப்போதைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரு. காரணம் என்ன, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெபுட்டி சிஎம்காக பேச்சுவார்த்தைகள் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் போகிறதுனால இப்போ இங்கே இருக்கிற ஒரு கலா பணிகளாக இருக்கட்டும், அரசியல் பணிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு இருக்காங்க. ஸோ டெபுட்டி சிஎம் வேணும் அப்படின்றதுனால இப்போ இருக்க கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் கிடையாது. அதுக்கான பொறுப்பை யாருக்காச்சும் கொடுக்கணுன்றதுக்காக இப்போ உதயநிதி ஸ்டாலினை பற்றி பயங்கரமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே கொண்டு வந்து செஞ்சுருக்கோம். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக புரியும். வாங்க நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போகலாம். இப்போ இருக்க தமிழக அரசில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் இருக்காரு, ஆனால் டெபுட்டி சிஎம் கிடையாது. அது யாருமே இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க. 2021 ஆட்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. இன்னும் 2 வருட காலங்கள் தான் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த டெபுட்டி சிஎம்க்கான பதவியை இன்னும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதுக்கான தேவைப்பாடுகள் வராமதுனாலையும் அடுத்தடுத்து தொடர்ந்து எலெக்ஷன் வந்ததுனாலையும் அதை பற்றின விறுவிறுப்புகள் பேச்சுக்கள் போயிட்டு இருந்தனால இப்போ அதை ஃபுல்லாக பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சிஎம் அவர்கள் வந்து அமெரிக்கா போகிறதுனால ஸோ ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கியிருக்கிறதுனால நேரிடும்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக டெபுட்டி சிஎம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தைகள் பயங்கரமாக அடிபட்டு இருக்கு. அதில் உதயநிதி ஸ்டாலினோட பேர் பயங்கரமாக அடிபடுது. ஆல்ரெடி இவர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு இது சம்மந்தம் இல்லைன்ற மாரி ஸோ தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கட்சி கூட்டங்களும் தலைவரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு அடிப்படைவேன் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸோ கட்சிகள் பணிகள் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து பேக் டு பேக் எலெக்ஷன் 2021 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் நடந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எலெக்ஷன்லையுமே திமுக வெற்றியை மட்டுமே கண்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழக முதல்வருக்கு இதுதான் சிஎம் எலெக்ஷன். முதல் வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வெற்றிகள்னாலையும் ஸோ சில பிரச்சனைகள்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்டி சிஎம்மும் போடாமல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும், இது நடந்த பிரச்சனைகள் உண்மை உள்ள நடந்ததுனால தான் டெப்டி சிஎம் போடல. சரி, இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 22ஆம் தேதி போகிறதா இருந்துச்சு. ஸோ அந்த பிளானை வந்து மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு குடியரசு தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம்லாம் முடிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் சரி நம்ம இங்கே இருக்க களப்பணிகளை பார்த்துக்கணும், அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வழி நடத்தணும் அப்படின்றதையும் ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்றதுனால இப்போ டெபுட்டி சிஎம் யாராச்சும் போடணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2026 வர நடக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்கான பணிகளை இப்போவே திமுக தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான பயங்கர ஆலோசனைகள் கூட்டம் போடப்பட்டு இது முக்கியமான தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, KMA இருக்காரு, பாக்கிய தலைவர்கள். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு களப்பணிகள் ஆடுறதுக்கான முக்கியமான தலைவர்கள் அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்காக இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதுக்கான பிளானை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நடக்கக்கூடிய 2026 எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்போவே அந்த ஒரு பிளானை இப்போவே ப்ரீ பிளானாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறோம். அதுக்கான தீர்வுகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால் அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். ஸோ ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவரான ADMK எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வாட்டி 2026 ஆட்சியை பிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு சபதம் வேறு எடுத்திருக்காரு. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி துணை முதல்வரை யாராச்சும் போட்டாகணும்னு சொல்லிட்டு இப்போ பிளான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக உதயநிதி ஸ்டாலினை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது உடன்படாத மாதிரியே எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் லெவன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.